வல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நாம் முதலாவது செவி கொடுக்க வேண்டும். அவர் சொல்லுகிறபடி நாம் நடக்க வேண்டும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக உள்ளத்தில் வந்திடுவார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மண்ணின் மதில் அவளைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், அவளைகள் மறந்து நாம் பாடுவோம். ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏகமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏகமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், முடிப்பொழுதே முகம் பெறுவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், முடிப்பொழுதே முகம் பெறுவார். நீங்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே, நீங்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், அவளைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், அவளைகள் மறந்து
நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஒருவருக்கே துதி கன மகிமையை நாங்கள் செலுத்தி உம்மை உயர்த்தி பிடிக்கிறோம் சுவாமி. நீர் மட்டுமே ஜீவன் உள்ள தேவன், எங்களை ஆள்கிற கர்த்தர், எங்களை உருவாக்கி வழி நடத்தி கொண்டிருக்கிற நல்ல தேவன். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் இந்த இடத்துல நீர் அசைவாடுவதற்காய் நன்றி. உம்முடைய வழி நடத்துதல்களையும் உம்முடைய கிருபைகளையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் இடைப்படும், ஆசீர்வதியும். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படை, உம்முடைய சத்தம் மாத்திரம் கேட்கப்படட்டும். ஆண்டவரை உம்மை காண வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை கண்டு நாங்கள் வெறுமையாய் வந்திருந்தாலும் நாங்கள் வெறுமையாக அல்ல, நிரப்பப்பட்டவர்களாக உம்முடைய ரகசியங்களை தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதன்படி நடந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் பிரஸ்தாபம் பண்ணவும் உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களோடு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு முதலாவது ஒரு காரியத்தை செய்யுங்க. கொஞ்சம் பின்னாடி போங்க. ஆமா, நான் உங்களை எல்லாரையும் பார்க்கணும். கொஞ்சம் பின்னாடி. வெரி குட். அடுத்தது இங்க கொஞ்சம் கேப் விடுங்க. கொஞ்சம் இப்படி வாங்க. நீங்க மட்டும், இந்த இவங்க மட்டும், நீங்க மட்டும், நீங்க அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. நீங்க மட்டும் கொஞ்சமா, நீங்க கூட, நீங்க இப்படி வாங்க. நீ கொஞ்சம் முன்னாடி வாங்க, இப்படி வாங்க. ஒருத்தருக்கு இடைவெளி இருக்கணும். ஒருத்தருக்கும் என்ன இருக்கணும்? கேப் இருக்கணும். கொஞ்சம் முன்னாடி, நீ கொஞ்சம் முன்னாடி வாமா. நீ மட்டும் நான் யாரை சொல்றேன்னு அவங்க மட்டும் கொஞ்சம் பின்னாடி போமா. ரைட், வெரி குட். முதல்ல ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வரும்போது ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? ஒழுக்கம். கந்தையானாலும் கசைக்கு கட்டணும். கரெக்டா? ஏனோ தானோ அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்துல வரவே கூடாது. யாரும் வரக்கூடாது. எனக்கு இல்லைங்க அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. இருக்கிறத கசக்கி கட்டிட்டு வரணும். சரியா? இது ரொம்ப முக்கியம். சுத்தமாக வரணும், எதிர்பார்ப்போடு வரணும், கர்த்தரனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்ற நினைப்போடு வரணும், கர்த்தர் எனக்கு எல்லாமாக இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம முதல்ல ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம். எசேக்கியேல் 3வது அதிகாரம் 27வது வசனம். நல்ல கவனிங்க. நான் உன்னோடு பேசும்போது உன் வாயை திறப்பேன், அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னதை உரைத்தார் என்று அவர்களோட சொல்லுவாய். கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதவனா இருக்கட்டும், அவர்கள் கலங்கவிட்டான். ஹல்லேலூயா. இது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்.
தயவு செய்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கேட்கிறவன் கேட்கட்டும்பா, நீ சொல்ல வேண்டியது உன் கடமை, நீ சொல்லு. நான் உன் வாயில என்ன பண்ணுவேன்? என்னுடைய வார்த்தையை நான் போடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்க எல்லாருக்கும் என்ன தெரியும், நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடியினால முதலாவது கரங்களை தட்டி ஆண்டவரை வரவேற்போம். அடுத்ததாக எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுடைய ஊழியர், உடன் ஊழியர், அவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் எல்லாருக்காகவும், இந்த ஊழியம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களையும் நினைத்து அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவிக்கிறேன். இங்க கூடியிருக்கிற பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், ஊழியருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும், அங்கே இருக்கிற நம்முடைய சகோதரர் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இப்போ நான் செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. போன முறை நான் வந்தேன், தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். ரைட். நான் என்ன பேசினேன்னு தெரியுமா? யாருக்காவது நான் என்ன பேசினேன் தெரியுமா? தெரியாது. தெரியுமா தெரியாதா? என்னம்மா தெரியும்? யாருமா? நீ தான் சொல்லுமா, என்னம்மா பேசுன? உட்கார், ஏந்து கூடாது, உட்கார்ந்து. வெரி குட், வெரி குட். கை தட்டுமா, கை தட்டுமா. ரொம்ப சூப்பர், ரொம்ப அருமை. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஆளை நான் பார்த்ததே கிடையாது. நான் எவ்வளவு சபைக்கு போய்க்கிறேன் தெரியுமா? நான் உங்களுக்கு சொன்னேன், 1000 சபைக்கு மேல போயிருக்கேன். சரிங்களா? ஆனா இது போல ஒரு பர்சனை நான் பார்த்ததே இல்லை. நான் வந்து 1 மாசம் ஆச்சு. ஆகஸ்ட் மாசம் 2வது வாரம் வந்தேன். இப்ப செப்டம்பர் மாசம் 2வது வாரம் வந்திருக்கிறேன். ஞாபகமாக, அதுவும் சரியாக இயேசு கிறிஸ்துவின் தன்மைகளை பற்றி பேசினீர்கள். அல்லேலூயா. சரி, இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? முதல்ல கவனமாக கேட்கிறது. கரெக்டா? கவனமா கேட்கிறது. நிறைய பேருக்கு கவனம் மாறிடும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நோட்டை வச்சுக்கணும், ஒரு பென் வச்சுக்கணும், ஒரு குறிப்பு எடுத்து வச்சுக்கணும். யார் வந்தாங்க, என்ன பேசினாங்க, அதெல்லாம் நமக்கு என்ன ஆகுது? அவசியம். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம திருப்பி பார்க்கும்போது, ஓ இது பேசினாங்க, இது இந்த கருத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரைட்டா? வெரி குட், வெரி குட். இப்ப இன்னைக்கு நான் எதை குறித்து பேச வருகிறேன் என்றால், நம்மெல்லாம் விசுவாசிகளா? நம்மெல்லாம் விசுவாசிகள். இப்ப வீடு கட்டுறோம். எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. வீடு கட்டுறோமா? வீட்டுக்கு எது தேவை? கல்லு, மண்ணு, சிமெண்ட், கம்பி, தண்ணி, செங்கல், மேஸ்திரி, கான்ட்ராக்டர், நிலம், என்ன தாளா, மண்டி, கொன்று, வட்டக்கோல், தூக்கு நூல். ரொம்ப சூப்பர். இதுக்கு ஒரு கை தட்டுங்க. ஆனா நீங்க சொல்லாதது ஒண்ணு இருக்கு. என்ன சொன்னமா? பணம். சரி, வேற என்ன மாதிரி? அவ்வளவுதானா? எல்லாம் சொல்லிட்டீங்க. ஜன்னல். என்னது? ஜன்னல். கதவு, அப்புறம் இந்த வென்டிலேஷன், ஃபேன், லைட்டு எல்லாம் தேவை. மேஸ்திரி தான் சொல்லிட்டீங்களே, மேஸ்திரி, கான்ட்ராக்டர் எல்லாம் வந்துட்டாங்க. சரி, போதும். இப்ப நல்லா கவனிங்க. வீடு கட்டுறதுக்கு என்ன தேவை தெரியுமா? வீடு கட்டுறதுக்கு என்ன தேவை தெரியுமா? சரி, வெரி குட், வெரி குட். ஜெபம் முக்கியம். அடுத்தது எது முக்கியம் அப்படின்னா, ஃபவுண்டேஷன்.
அஸ்திபாரம் முக்கியம். ஹல்லேலூயா. நீங்க தான் வீடு கட்டுறேன்னு ஆயிப்போச்சு, எல்லாம் வருவாங்க, எல்லாம் தேவை, தாளா தேவை, மண்ணு தேவை, தண்ணி தேவை, எல்லாம் வரும், அதெல்லாம் வந்துடும். ஆனா எது முக்கியம் அப்படின்னா அஸ்திபாரம் முக்கியம். நீங்க அஸ்திபாரம் எப்படிப்பட்ட அஸ்திபாரம் போடுறீங்க, அந்த அடிப்படையில தான் உங்க வீடு 4 ரூம் கொண்ட வீடா, இல்ல 1 மாடி கொண்ட வீடா, 10 மாடி கொண்ட வீடா, அல்லது 40 மாடி கொண்ட வீடா, அல்லது ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் என்று சொல்லப்படுகிற புர்ஜ் கலிஃபா, உலகத்திலேயே உயரமான கட்டிடம், அது போல ஒரு கட்டிடமா என்பது எதிலிருந்து முடிவாகும் என்றால் அஸ்திபாரத்துல தான் முடிவாகும். நீ அஸ்திபாரத்தை சரியா போடல அப்படின்னா நீங்க மேலையும் கட்ட முடியாது, கட்டுனாலும் என்ன ஆகாது, நிலைக்காது. கரெக்டா? நான் சொல்றது புரியுதா சார்? இப்ப அப்படிப்பட்ட காரியத்தை தான் இன்றைக்கு நாம் பேச போகிறோம். நாம் ஆண்டவருடைய மக்களாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு என்று நமக்கு அடிப்படையான சில காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெறுமனே ஜெபமும் அதுல இருக்கு, ஜெபமும் அதுல இருக்கு. ஆனா வெறுமனே நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் சொல்றது புரியுதா? நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன அஸ்திவாரம், நாம் எந்த அஸ்திவாரத்துல நிலைத்திருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அப்ப அதற்கு ஏற்ற காரியங்களை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப உங்க பாஸ்டர் அவர்கள் ஒரு காரியத்தை இங்க சொன்னார். என்னன்னா, இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டேன், அதனால லேட் ஆயிடுச்சு, யாரும் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த போன்ற காரியங்கள் எந்த காலத்திலும் என்ன பண்ணக்கூடாது, நடக்கவே கூடாது. சரியா? அதற்கென்று ஆண்டவர் ஒரு சில அஸ்திபாரமான விசேஷங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார். நான் அதை கடந்த முறையும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கடந்த முறை வந்த போது கொஞ்சம் சொல்றேன், டீட்டெயில்டா இன்னொரு நாளைக்கு நான் பேசுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிருந்தேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதை குறித்தெல்லாம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், பேச போகிறோம். தயவு செய்து கவனமாக கேளுங்கள். அதற்கு முன்பாக ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கிறிஸ்துவுக்கு முன் ஒரு 2500-600 ஆண்டுகளுக்கு முன்பாக மொஹஞ்சதாரோ அரப்பா என்ற ஒரு சிவிலைசேஷன் இருந்தது. நமக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சவங்களுக்கு தெரியும், சரித்திரம் படிச்சவங்களுக்கு இது பத்தி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மாடர்ன் சிவிலைசேஷன், இன்றைக்கு இருக்கிற சிவிலைசேஷனை விட ரொம்ப மாடர்ன். அதுவும் எப்ப, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக, ஒரு 2600 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நாகரிகம் இருந்ததாக, அதுவும் இந்தியாவில் இருந்ததாக என்ன பண்றாங்க, ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அது இப்பொழுது இல்லை, அது இல்லை, அழிஞ்சு போச்சு. எப்படி அழிஞ்சு போச்சு யாருக்கும் தெரியாது. எப்படி அழிஞ்சு போச்சு? ஒரு பெரிய நாகரிகம், ஒரு வளர்ந்த நாகரிகம் இருந்தது, ஆனால் அது இல்லை. எப்படி அழிந்தது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு தகவல் வந்தது. என்ன தகவல் என்றால், இப்ப நம்முடைய மழை காலங்கள் எல்லாம் 2 பருவம் நமக்கு தெரியும், தெரியுமா? 2 பருவத்துல நாம் மழையை பெறுகிறோம். ஒன்று தென்மேற்கு பருவமழை, பருவ காற்றின் மூலமாக மேகம் சலனத்தினால் மழை பொழிகிறது என்று நமக்கு தெரியும். இப்ப அது நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அடுத்தது வடகிழக்கு பருவமழை என்று ஒன்று உண்டு. 2 பருவமழை நம்முடைய பகுதிகளில நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இது
இந்த தென்மேற்கு பருவமழை என்பது மே ஜூன் ஜூலை காலங்கள்ல வரும். வடகிழக்கு பருவமழை என்பது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் காலங்கள்ல வரும். இது நீங்க படிச்சவங்க தயவு செஞ்சு நீங்க குறிச்சு எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் இந்த உண்மைகள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும், அவசியமானது. சரியா? இப்ப இந்த இந்த காற்று மேகம் இல்லையா, மேகத்தை குளிர்விச்சுதான் மேகத்தின் மூலமாக மழை பொழிகிறது என்று நமக்கு தெரியும். அதை பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு நாளைக்கு அதை பத்தி நாம பேசலாம். ரைட்டா? சரி, இப்ப இந்த மேக கூட்டங்கள் நம்ம எவரெஸ்ட் சிகரம் இருக்கு, அது கடல் மட்டத்தில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 அடி உயரத்துல அந்த சிகரம் இருக்கிறது. இந்த மேக கூட்டங்களை அது தடுத்து ஒரு கைடிங் வேனாக அதை தள்ளி விடுகிறது. அது வடகிழக்கு பருவமழையாக மீண்டும் இந்த பக்கம் திரும்பி விடுகிறது. ஆனால் சமீபத்துல ஒரு ஆய்வு சேட்டலைட்ல ஒரு இமேஜ் கண்டு பார்த்து எல்லாரும் அலறிட்டாங்க. என்ன அலறல் என்றால், இந்த மேக கூட்டங்கள் எங்கே இருக்கிறது என்றால் எவரெஸ்டுக்கு மேல பனி பிரதேசம் என்று சொல்லப்படுகிறதான அந்த பிராந்தியங்களிலே காணப்படுகிறதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. இதை பார்த்துட்டு எல்லாரும் மிரண்டுட்டாங்க. அதாவது ஏன் மிரண்டுட்டாங்க அப்படின்னா, மழை அங்க பொழியவே பொழியாது. எங்க பொழியாது? எங்க மழை பெய்யாது? பனி பிரதேசங்கள்ல, அதாவது ஐஸ் கட்டி அட்லாண்டிக் போன்ற பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த பகுதிகள்ல லடாக்குக்கு மேல அங்கெல்லாம் மழை என்ன பண்ணாது, வரவே வராது. ஆனால் அங்கே உறை பனி இருக்கும். பனி உறைந்து அப்படியே அது சேமிக்கப்பட்டு கொண்டிருக்கும், அது அப்படியே இருக்கும். இதுதான் நம்முடைய உலக அமைப்பு, உலகத்தினுடைய அமைப்பு அது. ஆனால் இப்பொழுது அது அங்கே மேக கூட்டம் இருப்பதை பார்த்து ஆராய்ச்சியாளர்கள் மிரண்டு போயிருக்கிறாங்க. என்ன இந்த மாதிரி ஒரு சூழல், இது எதுவரைக்கும் நடந்ததே கிடையாது. இதுவரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஆனால் நான் சொன்னேன் இல்லையா, அது எவரெஸ்ட் சிகரத்துல இருந்து தடுக்கப்பட்டு இந்த பக்கம் தள்ளி விட்டுரும், அந்த பக்கம் போகவே போகாது. ஆனால் இப்பொழுது ஒரு பெருந்த மேக கூட்டம் அந்த பக்கம் மையம் கொண்டிருப்பதை அவர்கள் கண்டு எல்லாரும் அதிர்ச்சியில ஆழ்ந்து ஆராய்ச்சிகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது மழைக்கான அறிகுறி. அந்த பகுதியில மழை பெஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா, அங்க ஏற்கனவே ஐஸ் கட்டி இருக்கா, பெரிய பாலங்கள் இருக்கு, பெரிய பெரிய மலைகள் அங்கே ஐஸ் கட்டிகளாக உறைந்திருக்கிறது. அங்க மழை பெஞ்சா, வெயில் காஞ்சா என்ன ஆகும், அதெல்லாம் உருகி நதிகளாக இந்த பக்கம் வந்துடும். அப்படித்தான் இந்த மொஹஞ்சதாரோ அரப்பாவும் அழிந்திருக்குமோ என்ற ஒரு ஐயப்பாடு இப்பொழுது எழுந்திருக்கிறது. நான் சொல்றது புரியுதா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு அழிவு நம் கண்முன்னாக இருந்து கொண்டிருக்கிறது. மாபெரும் அழிவு, ஒரு பெரிய நாகரிகமே அழிந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த மழை அங்கே பொழிந்தால், அந்த ஐஸ் கட்டி எல்லாம் உருகுனா என்ன ஆகும்? உருகி இந்த பக்கம் வெளியில வந்துரும். நாம எல்லாம் என்ன ஆயிடுவோம்? அழிந்து போய் விடுவோம். இதுதான் இன்றைய சூழல். ஆனா நமக்கு யாருக்கும் எதுவுமே தெரியாது. நம்ம தூங்கி காலையில எழுந்து காலையில ஏதாவது நடந்தா ஐயோ நடந்துருச்சே அப்படின்னு மட்டும்தான் நமக்கு சொல்ல தெரியுமே தவிர, இதுல இருந்து நாம் எப்படி காப்பாற்றப்பட வேண்டும், எப்படி காப்பாற்றிக் கொள்வது, நான் எப்படி விடுவிக்கப்படுவது, நான் எப்படி இதுல இருந்து மீண்டு வருவது என்ற எண்ணம் எல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. ஆனால் எப்படி மீள முடியும் அப்படின்னா, இயற்கை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஒருத்தராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா ஒருவரால மட்டும்தான் முடியும். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஏன் அவரால கண்ட்ரோல் பண்ண முடியும்? என்னதுமா? வெரி குட்.
வெரி குட், கை தட்டுங்க. படைத்தவராலே தான் இயற்கையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். ரைட்டா? இப்ப இந்த உண்மை புரிஞ்சுச்சா? இந்த அடிப்படையை தெரிஞ்சிச்சு. இப்போ இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய ஆண்டவர் நமக்கு, நாம் கேட்டா நமக்கு பதில் தரணும். ரைட்டா? நாம கூப்பிட்டா என்ன செய்யணும்? பதில் தரணும். வாசிங்க தானியேல் 9:23. நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, என்ன அழகான ஒரு வார்த்தை. தானியேல் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க என்ன பண்ணா, தொடங்கின போதே. வாசிங்க அடுத்தது. கட்டளை வெளிப்பட்டது. நாம என்ன பண்றோம்? கேட்கிறோம். சில நேரங்களில் பதில் கிடைக்குது, பல நேரங்களில் நமக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது. நாம என்ன நினைக்கிறோம்? என்னங்க நமக்கு பதிலே வரல, நானும் கேட்டேங்கிறேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றாரு, எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே, நான் இதை கேட்டேன், அதை கேட்டேன், எதுவுமே செய்யல. சொல்றோமா? சொல்றோம். அப்ப ஆனா தானியேலுக்கு பதில் என்ன போட்டுறாரு? மறுபடியும் அந்த வசனத்தை முதல்ல இருந்து வாசிங்க. நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் முன்னே கட்டளை வெளிப்பட்டது. அவன் வேண்டதுக்கு உட்கார்றான். எப்படி போடுறான்? ஒரு பாயை போட்டு ஜோம் பண்ணு முட்டி போட போறான். அப்படித்தானே அர்த்தம்? அதுக்கு வேண்டிக் கொள்ள துவங்கும் முன்னே அப்படின்னு தான் அதான் அர்த்தம். முட்டி போடும் போது இவன் என்ன நினைக்கிறானோ அதுக்கு பதில் வந்துருதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அதுக்கு என்ன காரணம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? அதுக்கு என்ன காரணம் தெரியணுமா இல்லையா? அது எப்படி அவன் மட்டும் பிரியமானவன், நான் பிரியமானவன் இல்லையா? என்ன ஆண்டவர் படைக்கலையா? நீங்க எல்லாம் உங்க மேல கையை வச்சு கேளுங்க, உங்களை படைக்கலையா? என்னை படைத்தாரா இல்லையா? என்னை படைச்சாருல்ல, என்ன படைச்சாரு. எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடு? எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம்? நான் ஏன் கஷ்டப்படணும்? ஆண்டவர் இல்லையா? இருக்கிறாரு. எல்லாருக்கும் தானே கடவுள். அவன் உனக்கும் கடவுள், எனக்கும் கடவுள். உன்னை ஆசீர்வதிக்கிறவன் என்னை ஆசீர்வதிக்கணுமா இல்லையா? ஆனா இங்க ஒரு ரகசியம் இருக்கிறது. என்ன ரகசியம்னா, நீங்க ஒண்ணு கவனிக்கணும். பிரளயம் வந்ததா? பிரளயம், மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சா? தெரியுமா? என்னம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றேன். தெரியுமா தெரியாதாம்மா? தெரியாதா? ஏமா ஆதியாகமத்துல ஒரு பெரிய பிரளயம் வந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? நோவான்னு சொன்னாதான் உங்களுக்கு பிரளயத்து ஞாபகத்துக்கு வரும். அது பிரளயம் தானே. அதுக்கு பேர் என்ன? மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சா? வந்தது. சரி, வெள்ளம் வந்தது. யாரெல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க? நோவாவும் ஃபேமிலி மட்டும். ஏன் காப்பாற்றப்பட்டாங்க தெரியுமா? ஏசப்பாவோட பேச்சை கேட்டாங்க. வெரி குட், வெரி குட். வாசிங்க ஆதியாகமம் 7வது அதிகாரம் 5வது வசனம். அதேதான். ரைட்டா? இது தெரியுமா நமக்கு? நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்தது 9வது வசனத்தை வாசிங்க. 6:9. வம்ச வரலாறு. நோவா தன் காலத்துல இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். போதுமா? இப்ப என்னென்ன காரியத்தை நம்ம பார்த்தோம்? இப்ப நோவாவை பத்தி உத்தமன், நீதிமான். அடுத்தது இல்லம்மா, நீங்க இப்ப கவனிக்கல. மறுபடியும் நல்லா கவனிங்க. மறுபடியும் 6:9 வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. ஆமா, அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையானவனும் நீதிமானுமா இருந்தா. 2 காரியத்தை கண்டுபிடிச்சோமா? 7:5 என்ன சொல்லுது?
கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். யார் கீழ்ப்படுகிறவனாக இருந்தது? நோவா. அப்படின்னா என்னென்ன காரியத்துக்காக அவனுக்கு அவனுடைய குவாலிட்டி என்னென்ன? நீதிமான், உத்தமன், கீழ்ப்படிதல் உள்ளவன். ரைட்டா? இந்த மூன்று காரியங்கள் தான் அவன் அந்த பிரளயத்துல உலகமே அழிந்தது, ஆனால் அவனும் அவன் குடும்பமும் காப்பாற்றப்பட்டதுக்கு இதுதான் காரணம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாமளும் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருக்கணும், நீதிமான்களா இருக்கணும், உத்தமர்களாக வாழணும். ரைட்டா? ரைட், புரிஞ்சுக்கொள்ளுங்க. சரி, இப்பவே 1/2 மணி நேரம் போயிடுச்சு. இன்ட்ரோடக்ஷனுக்கே 1/2 மணி நேரம் புரிஞ்சிடுச்சு. நான் என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. நிறைய இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 மட்டும் சொல்லி, இல்ல 2 விஷயத்த மட்டும் சொல்லி நான் எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறதுக்கு முடிக்க பாக்குறேன். அப்புறம் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். ரைட்டா? நல்லா கவனிங்க. இப்ப ஃபவுண்டேஷன் சொன்னேன் இல்லையா? அஸ்திவாரம் நமக்கு முக்கியம். வெறுமனே கர்த்தாவே கர்த்தாவே வாசிங்க. மத்தேயு 7:22. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம். பாருங்க என்ன பண்ணாங்களா? தீர்க்க தரிசனமே சொல்றாங்க. அடுத்தது உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அடுத்தது அப்பொழுது நான், நல்லா கவனிச்சுக்கங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. யாருக்கிட்ட சொல்றாரு தெரியுமா? யாருக்கிட்ட சொல்றாரு தெரியுமா? இப்ப அற்புத அடையாளங்கள்லாம் யார் செய்வாங்க? ரைட்டா? பெரிய பெரிய ஊழியக்காரங்க இல்லையா? கவனிக்கிறீங்களா? 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 நல்லா கவனிங்க. அவங்கள பார்த்து என்னன்னு சொல்றாரு? வாசிங்க அந்த வார்த்தைய. 23. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். யாரப்போ எதுக்கு சொல்றாரு? எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, அவர் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறாரு, இவங்க ஒண்ணு செஞ்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா? புரியுதா புரியலையா எனக்கு ஒன்னும் தெரியல. நீங்க ஒரு ரியாக்ஷனும் காட்ட மாட்டேன்றீங்க இல்லையா? இன்னும் கொஞ்சம் இப்படி வந்துருமா? நீங்க முடியுமா? இங்க வந்து கொஞ்சம் தள்ளிவாமா, நீ கொஞ்சம் தள்ளிவா. அப்படி வந்துரு. நீ கொஞ்சம் பின்னாடி போயிடுமா. ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு அப்படி நீ கொஞ்சம் தள்ளி வந்துருமா. கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? என்ன சொல்ல வரேன் புரியுதா? கவனிக்கிறீங்களா? புரியுதா புரியலையாமா? புரியுது. ரைட். அப்ப நாம செய்ய வேண்டிய சில விசேஷத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு நம்ம அம்மா வந்து ஒரு ஆராதனை நடத்தினாங்களா? நடத்தினாங்க. இப்ப அங்க நடத்தும் போது ஒரு விசேஷத்தை சொன்னாங்க. நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும் சொன்னாங்களா? ஆனா பரிசுத்த ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்ளணும் தெரியுமா? எப்படி பெற்றுக்கொள்ளணும் தெரியுமா? வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை வாசிங்க. ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம். முழுசா வாசிங்கம்மா. ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்றார். அப்படின்னா என்ன பொருள்? அப்படின்னா என்ன பொருள்? அப்படின்னா என்ன பொருள்? புரிஞ்சு சொல்லணுமா? இப்ப மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் என்னது ஞானஸ்தானம் பெற்றார். அப்படின்னா என்ன பொருள்?
ஐயோ, எல்லாரும் ஒன்னா ஒன்னா ஞானஸ்தானம் பெற்ற மாதிரி தானே சொல்லப்பட்டிருக்கு. ஏசு, இப்ப நான் சொல்லட்டுமா? நான் சொல்றது சரியானு பண்றீங்க. ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அப்படின்னு தானே போட்டிருக்கு. ஐயா அது கரெக்டுங்க. அந்த முதல் வசனத்தை வாசிங்க. அப்படியா போட்டிருக்கு? ஏமா பத்தியா? அதைத்தாமா நான் கேட்டுக்கிறேன். நீங்க புரிதல் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட். ஆனா வசனம் அப்படி சொல்லல. அத சொல்றேன் நானு. வசனம் என்ன சொல்லல? ஜனங்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்ற. அங்க நிறுத்துங்க. அப்படின்னா என்ன பொருள்? அப்ப அப்புறமா எட்டாருன்னு பொருளா? புரிந்து கொள்ளுங்கள். வசனங்களை இப்படிதான் கவனமா பார்க்கணும், கவனமாக பார்க்க வேண்டும். அப்படின்னா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப வாசிங்க. அவ்வளவுதான். 24வது வசனத்தை வாசிங்க. இல்லம்மா லூக்கா 24. ஆமாங்க. இல்ல 22 வாசிங்கம்மா. 22. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் இறங்கி வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. சரி, இப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளணும், நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஞானஸ்தானம் யாரெல்லாம் பெற்றாங்க? ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவும் பெற்றார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் யார் மீது இறங்கினாரு? ஏசப்பா மீது இறங்கினார். ரைட்டா? பரிசுத்த ஆவியானவர் யார் மீது இறங்கினாரு? ஏசப்பா மீது இறங்கினார். ரைட்டா? அப்போ யார் மேல இறங்கல? ஜனங்கள் மீது இறங்கல. ஏன் ஜனங்கள் மீது இறங்கவில்லை? ஏன் இயேசு கிறிஸ்துவின் மீது இறங்கினாங்க? ஏசப்பா நேசகுமாரன், வெரி குட். ஆனா அதுக்கு வேறொரு விசேஷத்தை பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு எனக்கு கரெக்டா பதில் சொல்லணும், சரியா படிக்கணும். வாசிங்க. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை யார் என்னன்னு சொல்றாரு? அவரு மனுஷன் சொல்றாரு. யார சொல்றாரு? அவரை. அவரை என்றால் யார? இயேசு கிறிஸ்து தன்னை என்னன்னு சொல்றாரு? மனுஷன் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அவர் கடவுளுடைய மகன் அப்படின்னு ஒரு விசேஷம் இருக்கு அப்படின்னு தானே சொன்னீங்க. கரெக்டா இல்லையாங்க? ஆனா அவர் என்னன்னு சொல்றாரு? தன்னை என்னன்னு சொல்றாரு? மனுஷனாக சொல்லுகிறார். ஆனால் அவர் பரிசுத்த ஆவியினால் எப்பொழுது அந்த விசேஷம் வருகிறது என்று சொன்னால், அவர் பரமேறி செல்லுகிற பொழுதுதான், அல்லது உயிர் தெழுந்த பிறகுதான். உயிர் தெழுந்தல், மரித்து உயிர் தெழுந்த பிறகுதான் அந்த மகிமையை அவர் பெறுகிறாரே தவிர அதற்கு முன்பாக அல்ல என்பதுதான் இவைகள் எல்லாம் நமக்கு சொல்ற சான்று. அது வரைக்கும் அவர் யாரு? மனுஷன். அதனாலதான் அவர் மனிதனாக இந்த பூமியில வாழ்ந்தார். சொல்றாங்களா? நம்ம வாசிக்கிறோமா? கேள்விப்பட்டிருக்கிறோமா? அவர் எப்படி வாழ்ந்தார்? மனிதனாக மனிதர்களோடு வாழ்ந்தார்.
33 ஆண்டு காலம் எப்படி வாழ்ந்தார்? மனுஷனாக வாழ்ந்தார். மனுஷனை போல அவருக்கும் கவலை இருந்தது, அவருக்கும் கண்ணீர் இருந்தது, அவருக்கும் துக்கம் இருந்தது, அவருக்கும் வேதனை இருந்தது, அவருக்கும் தவிப்பு இருந்தது, எல்லாம் இருந்தது. ஏன்னா அவர் மனிதன். ஆனா மரித்து உயிர் தெழுந்த பிறகுதான் அவருடைய ரூபமே மாறுகிறது. எப்படி ரூபம் மாறுது அப்படின்னா, சீஷர்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடி இருப்பாங்க, மேல் வீட்டு அறையில. கதவெல்லாம் சாத்தி இருக்கும், ஜன்னலெல்லாம் சாத்தி இருக்கும். அப்ப எப்படி வருவாரு? அப்படியே உள்ள வந்துருவாரு. கதவை திறக்க மாட்டாங்க, கதவெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கும், அப்படியே உள்ள வந்துருவாரு. ஆனா இந்த விசேஷம் அதுக்கு முன்னாடி இருந்துச்சா? இல்ல. கரெக்டா? நீங்க பயம் இது பண்றது ஒண்ணு நம்புங்க, ஒண்ணு நான் சொல்றத நம்புங்க. இல்லன்னா நீங்க சந்தேகமா பாக்குறது, மறைச்சு என்ன பாத்தீங்கன்னா எனக்கு பயமா இருக்குது. நீங்க எப்படி மறைச்சு பாத்தீங்கன்னா நானும் பயப்பட வேண்டியதுதான், வேற வழி இல்லை. ரைட்டா? சரி, இது இதெல்லாம் ஆழ்ந்த சத்தியம். ஆழ தூர்வாரி உள்ள போய் பாக்குறது. இப்ப விதைக்கிறது எப்படி விதைக்கணும்னு சொல்றாங்க? ஆழமா விதைக்கணும் இல்லையா? விழுறது எப்படி விழணும்? ஆழமாக விழணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த வேர் பிடிக்கும், வேர் பிடிச்சு மேல எழும் இல்லையா? அதுதான் அதனுடைய கருத்து. அப்ப ஆழ்ந்த சத்தியம் நமக்கு முக்கியம். ஆழ்ந்த அந்த சத்தியம் மேலோட்டமா புல் மேஞ்சிட்டு போற மாதிரி சொல்றாங்க பாருங்க, அது சத்தியம் கிடையாது. சத்தியத்தை ஆழ போகணும். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இப்ப ஏன் ஆண்டவர் மீது பரிசுத்த ஆவியானவர் வந்தார், ஏன் மனுஷர்கள் மீது வரல அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். வாசிங்க லூக்கா 2வது அதிகாரம் 21, 22 வசனங்கள் வாசிங்க. லூக்கா 2:21 இருந்து வாசிங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கணும். அந்த நல்ல பொறுமையா வாசிங்கமா, நல்லா அழகா மறுபடியும் வாசிங்க. பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாள்ல. அப்ப அது ஒரு குறிப்பு, காலம் இல்லையா? 8ஆம் நாள் என்பது காலம் இல்லையா? அங்க ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அடுத்தது வாங்க. இயேசு என்று பெயரிட்டார்கள். பெயர் ஒண்ணு வச்சாங்க, காலம் ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு, அப்புறம் பெயர் ஒண்ணு வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது வாசிங்க. மோசேயின் நியாயப்பிரமாண அவர்களுடைய அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிச்சுக் கொள்ளுங்க, இந்த 3 குறிப்பு ரொம்ப முக்கியம். எது? காலம் ரொம்ப முக்கியம், ஒண்ணு. 2வது பெயர், மூன்றாவது என்னது? முதற் பேரானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எங்க போட்டிருக்கு? நியாயப்பிரமாணத்தின்படி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கரெக்டா? மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்துல குறிக்கப்பட்டபடி அவரை ஒப்பு கொடுக்கிறதுக்காக எங்க கொண்டு போறாங்க? சர்ச்சுக்கு கொண்டு போறாங்க. இந்த 3 காரியங்கள் இந்த விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. ரைட்டா? இப்ப நாம எப்படி ஞானஸ்தானம் எடுத்துக்கோம் தெரியுமா? நாம ஞானஸ்தானம் எப்படி எடுக்கிறோம்? தண்ணில மூழ்கி எடுக்கிறோம். ரைட்டா? வெரி குட். ஆனா கவனிங்க, நமக்கு தெரிஞ்சது 2 ஞானஸ்தானம். என்ன ஞானஸ்தானம்? ஒண்ணு முழுக்க ஞானஸ்தானம், இன்னொன்று தெளிப்பு ஞானஸ்தானம் அல்லது குழந்தை ஞானஸ்தானம். ரைட்டா? இது மட்டும்தான் நமக்கு தெரியும். அது ஒரு சடங்கா வச்சு நம்ம என்ன பண்றோம்? கூப்பிட்டு இப்ப ஞானஸ்தானம், முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து யார் இருப்பாங்க? முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தவங்க யாரு? வெரி குட். என்ன பண்ணாங்க உங்களுக்கு? தண்ணியில முழுக்கி அப்புறம் பேர் வச்சாங்க. ரைட்டா? பேர் வச்சாங்க. கரெக்டா சொன்னார், பெயர் வச்சாங்க. அதோட முடிஞ்சிச்சா? அதோட முடிஞ்சு சர்ச்சில் சேர்த்துக்கினாங்க. இவ்வளவுதான். ஆனா இதே விசேஷத்தை
இந்த லூக்கா என்ன சொல்லுகிறார்? 3 காரியங்களை சொல்றாரு. ஒன்று காலம் இருக்கு, இன்னொன்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது, மூன்றாவது முதற் பேரானவர் என்ற ஒரு குறிப்பும் சொல்லப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியம். ஒரு ஞானஸ்தானம் என்றால் இவை முக்கியம். ரைட்டா? இப்ப நாம என்ன பண்றோம்? பெயர் வச்சுட்டாங்க. இங்க பெயர் எப்படி வைக்கிறாங்கன்னா, பெயர் எப்ப வச்சாங்க இங்க சொல்லப்பட்டிருக்கு? 8ஆம் நாள்ல. ஞானஸ்தானம் எப்ப எடுத்தாருன்னு பைபிள் சொல்லுது? 30வது வயசுல. ஹல்லேலூயா. இப்ப நாம இது ரெண்டும் என்ன பண்ணிட்டோம்? ஒன்னாக்கிட்டோம். ரைட்டா? நாம ஒன்னாக்கிட்டோம். அப்படின்னா என்ன பொருள்? பொருள் தெரியல. பொருள் தெரியாம செஞ்சுக்கிறோம். அப்படின்னா என்ன பொருள்னா, நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியிலன்னு பொருள். ரைட்டா? நான் அங்க வாசியம் இல்லையா? ஆதியாகமம் 7:5 வாசிங்க. ஆதியாகமம் 7:5 நல்லா கவனிங்க. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்ட படியெல்லாம் செய்தான். நாம என்ன பண்றோம்? அவருக்கே நம்ம புத்தி சொல்றது, அவருக்கு என்ன பண்றது? நம்ம ஐடியா கொடுக்கிறது. யாருக்கு? ஏசப்பாவுக்கே. ஆண்டவரே, நீ என்ன பேர் 8ஆம் நாள்ல ஒண்ணு வச்சுக்கின்னு, ஞானஸ்தானம் ஒரு நாள்ல கொடுத்துக்கின்னு, ரெண்டையும் சேர்த்து நான் ஒன்னா வச்சுக்கிறேன். அப்படித்தானே? ரெண்டையும் சேர்த்து நான் ஒன்னா வச்சுக்கிறேன். இல்ல, எல்லாம் ஒண்ணு தானே. அப்படி ரைட்டா? இப்ப இது ஆண்டவர், நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியில என்பதை அது வெளிப்படுத்துகிறது. ரைட்டா? அவர் ஒரு குறிப்பு. அது இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேர், நான் கவனிமா கொஞ்சம் ஒரு நிமிஷமா. இதுக்கு என்ன பேர் தெரியுமா? பரிசுத்த வேதாகமம். இத சரியா புரிஞ்சுக்கணும்னா, இது நமக்கு ரூட் மேப். என்ன மேப்? ரூட் மேப். இப்ப நாம ஜிபிஎஸ் வச்சிருக்கிறீங்க இல்லையா? ஒரு ஊருக்கு ஒரு இடத்துக்கு போறோம், அங்க ஜிபிஎஸ் இருக்கு, அதுல மேப் இருக்கும். நீங்க அந்த மேப் ஆன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அது உங்க போற இடத்துக்கு வழி காட்டும். கரெக்டா? ஆமாவா இல்லையா? கரெக்ட் தானே? அது மாதிரி தான் இது ரூட் மேப் அல்லது ரூல் புக்கு. வரைபடம், ரூல் புக்கு. நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இது சொல்லுது. ஆனா நான் என்னவா பாவிச்சுக்கிறேன்னா, இத ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆனா எடுத்து பாக்குறதுக்கு ஒரு புத்தகம், ஒரு 10ஓட 11 புத்தகத்துல இதுவும் ஒரு புத்தகம் அப்படின்னு நான் பாவிச்சுக்கிறேன். அப்படி அல்ல. இதுக்கு பேர் என்ன? ரூட் மேப், வரைபடம். நான் பயணிக்கிற வரைபடம் இது. நான் எப்படி பயணிக்கணும் அப்படின்னு இது எனக்கு சொல்லுது. ஆனா நான் அப்படி பண்றது இல்ல. நான் என்ன பண்றோம்? நமக்கு இஷ்டமானது, எனக்கு பிரியமானது, மனுஷ கற்பனைகளை நாம் உள்ள புகுத்தி கொண்டு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நான் சொல்றது புரியுதா? சரி, இப்ப நல்லா கவனிங்க. இந்த முதற் பேரானவன் ஒரு வார்த்தை வருது இல்லையா? மீதியெல்லாம் நமக்கு தெரியும். முதற் பேரானவனுடைய விசேஷம் என்ன தெரியுமா? முதற் பேரானவனுடைய விசேஷம் என்பது என்ன என்றால், வாசிங்க யாத்திராகமம் 22:29. முதல் பழுக்கும் பழத்தையும் வடியும் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. ரைட்டா? இப்ப இததான் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 22வது வசனம். அம்மா நீங்க லூக்கால வாசிங்களா? 23 அங்க சொல்லப்பட்டிருக்கு. மோசேயின் நியாய பிரமாணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? சொல்லப்பட்டிருக்கு. எதை சொல்றாங்கன்னா இதுதான் சொல்றாங்க. இங்க சொல்லப்பட்டதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ரைட்டா? அப்ப இப்ப எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நீங்க உங்க வீட்டுல எத்தனை பிள்ளைங்கம்மா? 2. யார் யாரு? நீயும் அண்ணனும். ரைட்டா? வெரி குட். உங்க வீட்டுல எத்தனை பேருங்க? யார் யாரு? அக்கா, அண்ணா, 3 பேர்.
இன்னொரு தம்பி, ரைட், ஓகே. முதல் அக்கா, ரெண்டாவது அண்ணா, நீங்க மூணாவது தம்பி. சரி, நீங்க பதில் சொல்லுங்க. இந்த வசனத்தை படிச்சுட்டு அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க படிங்க அந்த வசனத்தை. யாத்திராகமம் 22:29. நல்ல கவனிங்கம்மா, நல்ல கவனிங்க, சீக்கிரம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆமா. யார கொடுக்கணும்னு சொல்றாரு? அக்காவை. ரைட்டா? யாருமா இதுக்கு பதில் கரெக்டா சொல்றது? இதுக்கு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் பிறக்கிற குழந்தை. மறுபடியும் ரெண்டாவது பகுதி மட்டும் நல்லா படிங்க. ரெண்டாவது பகுதி மட்டும் இல்ல. அடுத்து 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 அடுத்தது அடுத்தது. உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. அப்படின்னா என்ன பொருள்? இப்ப இவங்க வீட்டுல 4 பேரு. அக்கா முதல், ரெண்டாவது பையன், மூணாவது இவரு, நாலாவது. இப்போ யார கொடுக்கணும்னு பைபிள் சொல்லுது? ரெண்டாவது பிறந்த பையனை முதற் பேரானவனா கொடுக்கணும். கரெக்டா? அப்படித்தானே சொல்லுது. இப்ப நாம என்ன நினைச்சுக்கிறோம்? முதல் பிறந்த குழந்தைய கொடுக்கணும். ரைட்டா? முதல்ல யார் பிறந்தாங்களோ கொடுக்கணும். ஆனால் தயவு செய்து வசனங்களை கவனமாக வாசிக்க வேண்டும். வசனம் தெளிவா சொல்லுகிறது, முன்னக்கு பிறக்கும் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயா. ரைட்டா? வெரி குட். இப்ப வாங்க எபிரேயர் 12:23. பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர் சர்வ சங்கம். நல்லா வாசிக்கணும். மறுபடியும் மறுபடியும் வாசிங்க. நல்லா வாசிங்க. மறுபடியும் நல்லா வாசிங்க. அத பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களுடைய சர்வ சங்கமாகிய சபை. இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. பரலோகத்துல ஒரு சபை இயங்கி கொண்டிருக்கு, சர்வ சங்கம் ஒன்று இயங்கி கொண்டிருக்கிறது. ரைட்டா? பரலோகத்துல என்ன இயங்கி கொண்டிருக்குது? சர்வ சங்கம் என்று ஒரு இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த சர்வ சங்கத்துல யார் அங்கத்தினர்களாக இருப்பார்கள் என்றால் முதற் பேரானவர்கள் மட்டும் அங்கத்தினர்களாக இருப்பார்கள். அப்படித்தானே போட்டிருக்கு? அப்படிதான் போட்டிருக்கா? ஆமாவா? வெரி குட். அப்படிதான் போட்டிருக்கு. அப்ப இன்னொரு விஷயத்தை வாசிங்க. இந்த முதற் பேரானவர்களுடைய மேன்மையை பத்தி நாம வாசிக்கலாம். ஆதியாகமம் 49:3. சேஷபுத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன். ரைட்டா? இப்ப ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் அவருக்கே அது செய்யப்பட்டிருக்கிறது. ரைட்டா? பெயர் வச்சிருக்கிறாங்க. காலம் 8ஆம் நாள்ல வச்சாங்க, பெயர் வச்சிருக்கிறாங்க. முதற் பேரானவனை என்ன பண்ணாங்க? சர்ச்சில் கொண்டு வந்து ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுக்குறாங்க. 8ஆம் நாள்ல இது நடந்துச்சு. சரியா? இப்ப இன்னொரு விசேஷத்தை பார்க்கலாம். இந்த பெயர் வைக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? பெயர் எப்படி வைப்போம்? ஐயா உங்க பேர் என்னங்க? விக்டர். சரி, உங்க பேரு மோசஸ். மோசஸ் எதுக்கு உங்களுக்கு மோசஸ் பேர் வச்சாங்க? விக்டர்னு எதுக்கு உங்களுக்கு விக்டர்னு பேர் வச்சாங்க தெரியுமா? ஊழியக்காரன் வச்சாங்கன்னு.
நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்க நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க. அடிப்படையை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் வசனம். நான் நானா பேசல. நானா பேசிக்கிறேன்னா? நானா பேசுறேன்னா இல்ல. இதுல இருக்கு, ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு, பேசி கொண்டிருக்கிறேன். புரிஞ்சுக்கொள்ளுங்க. வசனம் முதல்ல வாசிச்சோம். என்ன வசனத்தை வாசிச்சோம்? எசேக்கியேல் 3:27. அது மறுபடியும் வாசிங்க. சொல்லணும்னு சொல்லியிருக்கிறார். புரியுதா? ரைட். இப்ப அதை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப பெயர் எப்படி வைக்கணும் தெரியுமா? இப்ப வாசிங்க. மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனம். ஏனெனில் அவர் தமது பரவாயில்ல புரிஞ்சுச்சு. இப்ப கவனிச்சிங்களா? என்ன வாசிச்சாங்க? மத்தேயு 1:21 என்ன வாசிச்சாங்க? அப்படின்னா என்ன பொருள்? வசனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லணுமா? நீ அப்படியே படிச்சதே எனக்கு திருப்பி சொல்லிட்டு இருந்தா நான் என்னமா பண்றது? என்ன அங்க சொல்லப்பட்டிருக்குன்னு கவனிக்கணுமா இல்லையா? மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. ஏனெனில் அப்படின்னா என்ன பொருள்? நீங்களும் அதே தான் சொல்றீங்க. அதாவது காரண பெயர். இயேசுன்றதுக்கு என்ன காரணம்? ஜனங்களின் பாவங்களை அவர் ரட்சிப்பாருங்கிறதுக்காகத்தான் அவருக்கு இயேசுன்னு பெயர் வைக்கிறாங்க. ரைட்டா? இப்ப நான் கேட்டேன், உங்களுக்கு எதுக்குங்க பேர் வச்சாங்கன்னு தெரியலங்க, ஊழியக்காரர் வைக்க சொன்னாரு அப்படின்னாரு ஒரு அட்வொகேட். நீங்க ஒன்னும் பதிலே சொல்லல. ரைட்டா? ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஏசாமிக்கு ஏன் பேர் வச்சாங்க இயேசுன்னா, ஜனங்களின் பாவங்களை ரட்சித்து அவரை மீட்கிறவர் என்பதற்காக அவருக்கு இயேசுன்னு பெயர் வச்சாங்களாம். அப்படின்னு என்ன பொருள்னா, காரண பெயர்கள் எல்லாத்துக்கும் காரணம். இப்ப இன்னொரு காரணத்தை பார்க்கலாம், ரொம்ப விசேஷமான காரணம். லூக்கா 1 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க. லூக்கா 1:13. தூதன் அவனை நோக்கி, யாரை நோக்கி? சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை விட்டு படிக்கிறீங்கம்மா பெறுவாய். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ரைட்டா? இப்போ ஏன் யோவான்னு பேர் வைக்க சொன்னாங்க தெரியுமா? நமக்கு தெரியுமா? எல்லாருக்கும் வழி ஆயத்தப்படுத்துவார். ரைட்டா? வெரி குட். ரைட். வாசிங்க 14 வசனத்தை வாசிங்க. உன் பிறப்பு நிமித்தம். வெரி குட். அப்படின்னா யோவான் என்ற பெயருக்கு என்ன பொருள்? சந்தோஷம் என்று பொருள். ரைட்டா? சந்தோஷம்னு கூப்பிட்டா என்ன பொருள்? யோவான்னு பேரு. இப்ப யாரையாவது நம்ம சந்தோஷம்னு கூப்பிடுறோம்னு வச்சுக்க, நிறைய பேர் வச்சிருக்காங்களா? சந்தோஷம்னு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன பொருள்னா யோவான்னு பொருள். ரைட்டா? சந்தோஷம் தான் யோவான் தான் சந்தோஷம். சரி, ஏன் அந்த பொருள் அவனுக்கு பேர் வைக்க சொல்றாரு அப்படின்னா, வாசிங்க லூக்கா 2 அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்க. தேவதூதர் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். ரைட். எந்த சந்தோஷம் அது? எந்த சந்தோஷம்? ஏசப்பா பிறந்த சந்தோஷம். அப்போ இந்த பெயரை தான் யோவானுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி பிறந்த யோவானுக்கு அந்த பெயரை வைக்கிறாங்க. என்னன்னு பேர் வைக்கிறாங்க? சந்தோஷம்னு பேர் வைக்கிறாங்க. அப்போ நீ என்னமா சொன்ன?
யோவான் வந்து ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினவன் என்று சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னியா இல்லையா? ஆமா. எப்படி வழியை ஆயத்தப்படுத்தினான் தெரியுமா? இப்ப அந்த யோவான் இப்படி ஓடுவான், ரோட்ல ஓடுறான். இப்ப இங்க ஓடுறான்னு வச்சுக்க, டேய் சந்தோஷம் சந்தோஷம்னு சொல்லுவோம்ல, ரைட்டா? அப்ப என்ன பொருளாம், அவன் அவன் என்ன பண்றான், அவன் பெயரை வச்சுக்கிட்டு அவன் ஓடுறான் சந்தோஷமா. அவன் எல்லாரும் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்னு. இந்த சந்தோஷம் எந்த சந்தோஷத்தை அவங்க குறிக்கிறாங்க என்றால் இந்த சந்தோஷத்தை குறிக்கிறாங்க, ரைட்டா? புரியுதா? இதுக்காக தான் காரண பெயர் வைக்கணும்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவருக்கு காரண பெயர் வச்சாங்க, ஆண்டவரை 8ஆம் நாள்ல அந்த காரியத்தை நடத்தினாங்க. 3வது காரியம் என்ன பண்ணாங்க, அவரை கொண்டு போய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அவருக்கு அதை அத்தனையும் செஞ்சாங்க. ஆகவே 30வது வயதுல அவர் ஞானஸ்தானம் பெற்றார். அவர் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், ஜனங்கள் மீது. அப்ப ஜனங்களுக்கு மீது நான் அந்த அந்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், பரிசுத்த ஆவியை நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? நானும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா? புரியல, புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, அது இன்னும் போக போக நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். இப்படி ஏகப்பட்ட விசேஷங்கள் வசனத்துல புதை பொருளாக மறைபொருளாக வைக்கப்பட்டிருக்கு. சரி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். அடுத்த முறை வரும்போது, அடுத்த வாய்ப்பு நீங்க கொடுக்கும் போது இன்னும் நிறைய காரியங்கள், ஃபவுண்டேஷன் மட்டுமே, வெறும் அஸ்திபாரத்திற்கான இதெல்லாம் அஸ்திபாரங்கள். என்னது? அஸ்திபாரங்கள். இதன் மீதுதான் நாம் கட்டப்படணும். இதன் மீது நான் கட்டப்பட்டு எழுப்பப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டு அவரை கட்டி எழுப்பினார்கள். அவர் மகிமைப்பட்டார். அவர் இப்ப என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? பிதாவின் வலது பார்சலில் போய் உட்கார்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதுக்கு வந்தார் தெரியுமா? எதுக்கு வந்தாரு? மாடல், மாதிரி காட்ட வந்தார். எதுக்கு வந்தாரு? நான் போன முறை சொன்னா இல்லையா? நீ என்ன சொன்ன மாதிரி நான் போன முறை என்ன பேசணுமா? போன முறை என்ன பேசணுமா? தன்மை. அதுல ஒரு தன்மை என்னது? முன்மாதிரி. ரைட்டா? வாசிங்க. நீ அதை மறந்துட்ட, மறுபடியும் வாசி. மறந்துட்டியா மறக்கலையா? மறந்துட்டியா மறக்கலையா? மறந்துட்ட. நீ ஒண்ணுமே குறிச்சே எடுக்கலையம்மா. நீ என்ன ஒரு மாதிரி இருக்கிறிய? நீ, நான் நினைக்கிறேன் குத்து மதிப்பா சொல்லிட்டு போல இருக்கு எனக்கு. அப்படித்தானையா? அப்படித்தானே? குத்து மதிப்பா வந்து பதில் சொல்லிடுச்சு போலகுது. என்னம்மா மறைச்சு பாக்குற நீ? வாசிங்கம்மா. அப்போஸ்தலர் இல்ல, யோவான் 13:15 வாசிங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் என்ன செஞ்சாரு? மாதிரி செஞ்சுட்டு போனார். நமக்கு மாதிரியாக எல்லாவற்றையும் செய்து காட்டினார். எல்லாத்தையும் செஞ்சார். அவர் ஞானஸ்தானம் கூட பெற்றார். இப்ப நான் சொல்றேன், அவர் தான் கடவுளாச்சு, அவருக்கு ஞானஸ்தானம் தேவையா? நான் கேட்கிறேன், தேவையில்லை தானே? தேவையா? தேவையில்லை. அவர் தான் கடவுளாச்சு, அவருக்கு எதுக்கு ஞானஸ்தானம்? முன்மாதிரி. வெரி குட், கை தட்டுங்க. அப்ப மாதிரி, எல்லாவற்றையும் மாதிரி காட்டினார். நாம அதை பின்பற்றி நடக்கணும் என்பதற்காக மாதிரி காட்டினார். கரெக்டா? சரி, இப்ப கடைசியாக கொஞ்ச நேரம், ஏன்னா முக்கியமான விஷயத்துக்கு முடிச்சுட்டு போயிடுறேன். இன்னொரு நாளைக்கு நிறைய இருக்கு, நிறைய விஷயங்களை பேசலாம். என்னன்னா ஓய்வு நாள், ரைட்டா? இப்ப பாஸ்டர் செஞ்சது சரியா, அவர் தப்பா நினைச்சுக்க கூடாது, தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. உண்மை என்னங்கிறது புரிஞ்சு கொள்ளணும். வேதம் என்ன சொல்லுது அதான். நீங்க என்ன வேணா, நான் உங்களை வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. நான் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நான் உங்க கையை பிடிச்சிக்க முடியுமா? பண்ணாது அப்படி, அதெல்லாம் பண்ண முடியாது. கர்த்தர் என்ன சொல்றாரு அதை மட்டும் தான் நான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்.
ஆனா நான் சொல்ல வேண்டியது நான் கடமை, அதை மட்டும் நான் சொல்றேன். இப்ப லாஸ்ட் டைமே நான் சொன்னேன், ஓய்வு நாளை பத்தி ஒரு சில காரியங்கள் சொன்னேன். இப்போ ஓய்வு நாள் என்றால் என்ன? வேலை செய்யக்கூடாது. சரி, ஆனா நாம என்ன பண்றோம்? வேலை செய்யறோம். அப்படின்னா என்ன பொருள்? நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியல. எனக்கு நல்லா தெரியும், நான் தெரிஞ்சே செய்யறேனா? ஆமா. இப்ப சரி, இப்ப நான் இன்னும் ஷார்ட்டா போயிடுறேன். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், இப்ப அவர் போயிட்டாரு, அவர் வீட்டுக்காராமா? ஜுரம். ரைட், ஓகே, சரி. ஆனா நிறைய பேர் வர வேண்டியிருக்கு, ஆனா வரல. ஏன் வரல? வேலை இருக்கும், ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கும், அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றேன். என்ன கேள்வி வரும் உங்களுக்கு? ஒரு கேள்வி கண்டிப்பா. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாரு? பாஸ்டர் என்ன சொல்றாரு? சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்றாரு. நான் என்ன பண்றேன்? வரையான்னு சொல்லி நான் என்ன பண்றேன்? நான் வேலைக்கு போயிடுறேன். நான் என்ன, வேலை முக்கியம் அப்படின்னு போயிடுறோம். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நீங்க கேட்க மாட்டேன்றீங்க, நானே கேட்கிறேன். இப்ப எல்லாம் நான் இங்கேயே உட்கார்ந்தா சாப்பாடு கிடைக்குமா? அதுக்கும் பதில காணோம். கிடைக்காது. அப்ப சாப்பாடு கிடையாது, என்ன பண்ணணும்? வேலைக்கு போகணும். அப்ப அப்ப சர்ச்சுக்கு வரணும் நானு, இல்லையா? வேலைக்கு போகணும். இப்ப வேலைக்கு போனா தான் எனக்கு சாப்பாடு கிடைக்கும், சம்பளம் கிடைச்சாதான் சாப்பாடு கிடைக்கும். அப்ப நான் அதை விட்டுட்டு நான் சர்ச்சுக்கு உட்கார்ந்தா எப்படியா? ரைட்டா? ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க. நானே உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் சொல்ல மாட்டேன். ஆமாயா, உங்க என்னத்தையாவது சொல்லுங்க. ஆமாயா, இதான் இதனாலதான் நாங்க வரல அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? இல்ல? ரைட். வாசிங்க லேவியராகும் புஸ்தகம் 25வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. லேவியராகவும் 25:3 இருந்து வாசிங்க. 6ஆம் வருஷம் அப்படின்னா என்ன சொல்றாரு? 7ஆம் வருஷத்துல என்ன பண்ணக்கூடாதுன்றாரு? எதுவுமே பண்ணாத, நீ விதைக்கவே கூடாதுன்றாரு. ரைட்டா? நீ நிலத்துல என்ன பண்ணக்கூடாது? விதைக்கவே கூடாது. இப்ப நான் கேட்டேன் இல்லையா, விதைக்கலன்னா எப்படிங்க சாப்பிடுறது? அவர் விதையே விதைக்காதன்றார். நான் சொல்றது புரியுதா? விதையே விதைக்காத அப்படின்னு சொல்றாரு. இப்ப நமக்கு எல்லாம் என்ன கேட்போம்? என்னங்க 7ஆம் வருஷத்துல நான் விதைக்கிறேன்னா 8ஆம் வருஷத்துல நான் எப்படி சாப்பிடுவேன்? ரைட்டா? கண்டிப்பா வருமா இல்லையா? வாசிங்க 19ஆம் வசனத்தை வாசிங்க. அடுத்தது சொல்வீர்களானால் நான் 6ஆம் வருஷத்துல உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் செய்து பண்ணுவேன், 3 வருஷத்தின் பலனை கொடுக்கும். வாசிங்க. நீங்கள் 8ஆம் வருஷத்துல விதைத்தது 9ஆம் வருஷத்துல அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா? அதாவது 7ஆம் வருஷத்துல நீ விதைக்காத அப்படின்றாரு. அப்படின்னா என்னன்னா 6ஆம் வருஷத்திலேயே நான் என்ன பண்ணிடுவேன்? உனக்கு 3 வருஷத்தின் பலனை கொடுப்பேன். ஏன் 3 வருஷம்னா 6ஆம் வருஷம், 7ஆம் வருஷம்,
8ஆம் வருஷம். நீ எப்போ 8ஆம் வருஷத்துல விதைப்ப, 8ஆம் வருஷத்துல விதைச்சதை எப்ப சாப்பிடுவேன்? 9ஆம் வருஷத்துல தான் சாப்பிட முடியும். உடனே பயிராய் எடுத்து சாப்பிட முடியுமா? முடியாது. அப்ப அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் 3 வருஷத்தின் பலனை என்னைக்கு கொடுப்பாராம்? 6ஆம் வருஷத்துல கொடுப்பார். அது போலதான் 7ஆம் நாள்ல நான் ஓய்ந்திருந்தா நான் என்ன அந்த பலனை எப்ப கிடைக்கும்? எங்க கிடைக்கும்? 6ஆம் நாள்லயே கொடுத்துருவாரு. 6ஆம் நாள்ல 7ஆம் நாள் சாப்பிட்டு 8வது முதல் நாள் நான் வேலைக்கு போறேன்னா, 7ஆம் வந்து திங்கட்கிழமை வேலைக்கு போறேன்னா, அப்போ செவ்வாய்க்கிழமை தான் அதனுடைய பலனை நான் சாப்பிடுவேன். அப்போ அதுக்கு முன்னாடி அதை கொடுத்துட்றேன் நான் உனக்கு. புரியுதா நான் சொல்றது? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இப்படிதான் ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். இவை அனைத்தையும் சொல்லி வச்சிருக்கிறார், எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறார். நானா சொல்ல, வசனம் சொல்லுகிறது. உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிட்டேன். இப்படிதான் இருக்கு, இதுதான் இதான் 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 காட்டியிருக்கேன். அப்ப நான் என்ன நினைச்சிருக்கிறேன்னா, நான் போனா தாங்க என் வீடு அடுப்பு எரியும். நான் போறேன்னா எப்படிங்க? நீங்க சர்ச்சைக்கு வானா நான் எப்படி வர முடியும்? ஆண்டவர் சொல்றாருப்பா, நீ வந்து இங்க உட்காரியா, என் வார்த்தையை கேளு, என் சத்தத்துக்கு கீழ்ப்படி. நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, மொஹஞ்சதார அரப்பா நம்மை விட பன்மடங்கு நாகரீகமான நகரம். அது மிகப்பெரிய நகரம், ஆனால் அது அழிந்தது. எப்படி அழிஞ்சதுன்னு கண்டுபிடிக்கல. ஆனா இப்பதான் சில விஷயங்கள் தெரிய வருது. அதுக்கு தான் நான் உங்களுக்கு காரணத்தை காட்டினேன். இப்போ இது போன்ற காரியங்கள். அப்ப ஆண்டவர் எச்சரிப்பின் வார்த்தைகள். இப்ப நோவா கூட மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? நான் கேட்கிறேன், இந்த ஜனக்கு இப்ப நம்ம உலகத்துல எவ்வளவு ஜனத்தொகமா? வேண்டாமா? இந்தியாவில் எவ்வளவு ஜனத்தொகமா? 140 கோடி மக்கள், ரைட்டா? நாம கிறிஸ்தவர்கள் என்று எவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கிறோம்? 2.33% தான். நம்ம அவ்வளவு சொற்பமான ஜனங்கள் தான். ஆனால் நமக்கு அந்த இந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு கிடைச்சது. அது போலதான் அன்னைக்கு மோசே, இது நோவா, ஒரு சொற்ப ஜனம், சொற்ப மக்கள், 8 பேரு. ஆனால் அவன் என்ன பண்ணா? ஆண்டவர் சொல்றாருங்க, எனக்கு அதை பத்தி மத்ததை பத்தி கவலை இல்லை. மற்றவங்க எல்லாம் பார்த்து சிரிச்சாங்க, ஏண்டா போட்டு கட்டுற? அப்ப அந்த காலத்துல மழையே பெய்யலையாம். மழைன்னு ஒண்ணு தெரியாது, வெள்ளம்னு ஒண்ணு தெரியாது. நமக்கு கூட இந்த 2011 அந்த சுனாமி வந்துச்சு இல்லையா, அப்பதான் சுனாமி என்ற பெயரே நமக்கு தெரியும். அது வரைக்கும் அவ்வளவு பெரிய அலை வர்றதுன்னு நாம பார்த்ததே கிடையாது, எங்கேயுமே கேட்டதும் கிடையாது. அது போல அப்ப அப்படி இருக்கும்போது அந்த நோவாவை பார்த்து எல்லாரும் கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. எதுக்குடா இவ்வளவு பெரிய போட்டை கட்டுற, என்ன பைத்தியக்காரனா இருக்கிறான் அப்படின்னு எல்லாரும் பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டு இருந்தான். ஆனா ஒரு காலம் வந்தது, அவனை மட்டும் அழகா காப்பாத்திட்டு ஆண்டவர் போயிட்டார். ஏன்? அவன் ஆண்டவரை நம்பினான். அவனுக்கு ரகசியத்தை சொன்னாரு, ரகசியம் அவனுக்கு வெளிப்பட்டது. இப்ப நாம ராபோஜனம் எடுக்கிறோமா? ராபோஜனம் எடுக்கிறோம். அந்த ராபோஜனம் பஸ்கா என்று நாம் பார்க்கிறோம். அந்த பஸ்கா எது? பஸ்கா ஆட்டுக்குட்டி. எங்க நடந்தது? அது இஸ்ரவேல், இது எகிப்துல நடந்தது ஒரு விசேஷம். அந்த எகிப்துல இஸ்ரவேலர்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லப்பட்டது. எகிப்து மக்கள் ஏராளமான ஜனங்கள் இருந்தார்கள். அப்ப சங்கார தூதன் வருகிறான் என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் அறிவிக்கிறாரு. அப்போ இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றுவதற்காக அவர்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். அந்த ரகசியத்தை பின்பற்றினவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அந்த ரகசியத்தை தெரியாதவர்கள், தெரிந்தும் செய்யாதவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ரைட்டா? அதற்காக ஆண்டவர் உங்களை வர சொல்லுகிறார். இங்க வந்து அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அமர்ந்திருந்து ஆவியானவருடைய அசைவாடுதலை நீங்கள் உணர்ந்து அவருடைய பலத்தோடு நீங்கள் போனால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அல்லது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? பொத்தல் பையில் போட்டது போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். நீங்க ஓடுவீங்க, அறுப்பீங்க, இல்லையா? இல்லையா? ஒரு மூட்டை தான் கொண்டு வர முடியும். அல்லது வாங்கின பாக்கெட்ல போட்டது பொத்த பையில என்ன ஆயிடும்? அங்கேயே விழுந்துடும், விழுந்ததே தெரியாது. வீட்டுல ஐயோ காணுமே. ரைட்டா? இது போன்ற காரியத்திற்காக தான் ஆண்டவர் உங்களை வர சொல்லுகிறார். வாருங்கள், சத்தியத்தை கேளுங்க, சத்தியத்தின்படி வாழுங்கள், சத்தியத்தின்படி நடங்கள் என்று உங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏராளமான காரியம் இருக்கு. எழும்பி நில்லுங்க, எழும்பி நில்லுங்க. இன்னும் நீங்க நேரம் கொடுத்தீங்கன்னா நான் உங்களோடு கூட பேச முடியும். நிறைய விசேஷங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ளாமல், அறிந்து கொள்ளாமல் நாம் இருப்போம் என்று சொன்னால் அழிவு வந்து கொண்டிருக்கிறது, ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது, எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்ற சூழல் இன்றைக்கு உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே
உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. நானே ஆயத்தப்படல அப்படின்னா நான் அடுத்தவனை என்ன பண்ண முடியாது? ஆயத்தப்படுத்தவே முடியாது. நான் பிரயாசம் எடுத்துக்கொண்டே இருக்கலாம், பண்ணணும் பண்ணணும் பண்ணணும், ஆனால் பிரயோஜனம் இருக்காது. சரியான காரியங்களை சரியான வகையில புரிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு அதை செயல்படுத்துவதற்கு முனைப்பு காட்டுங்கள். இப்ப கடைசியா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12. யார் யாரு? ரூபன், சிமியோன், லேவி, ஈசா, இசகா, யோசேப்பு, பெஞ்சமின், யூதா, அப்புறம் சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல, தவறு கிடையாது, தவறு கிடையாது. அதுல 2 பேர் மட்டும் அவனுடைய பிள்ளைகள் இல்லை. யார் அது? யோசேப்பு, பெஞ்சமின். நான் கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லலையம்மா நீ. சரியா? நீ சரியா புரிஞ்சுக்கொள்ளலையே. வாசிமா ஆதியாகமம் 48:5. எப்ராயிம் மனாசே யாருடைய மக்கள்? யோசேப்பினுடைய பிள்ளைகள். இங்க என்ன சொல்றாரு? ஏன் சொல்றாரு? ஏன் சொல்றாரு தெரியுமா? தெரியுமா? தெரியாது. பாத்தீங்களா? இப்ப இது போல தெரியாம இருந்தா என்ன, எப்ப தெரிஞ்சுக்கிறது? எப்ப நம்ம தெரிஞ்சுப்போம்? எப்ப தெரிஞ்சுக்கிறது? ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ ஷார்ட்டா சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த முதற் பேரானவர்கள், ரைட்டா? முதற் பேரானவர்கள் விசேஷமானவர்கள் சொன்னா, இந்த முதற் பேரானவர் யாக்கோபுக்கு யார் முதற் பேரானவன்? ரூபன். ஆனா இந்த ரூபனை பத்தி சொல்லிட்டு, ஆனா அந்த அந்த பாத்திரம் யாருக்கு போச்சு? யோசேப்புக்கு போயிடுச்சு. ஏன்னா அவன் அந்த தகுதியை இழந்துட்டான். அதை நான் இன்னொரு நாளைக்கு பேசுறேன். அவன் தகுதியை இழந்துட்டான். ஆகவே ரூபனை தள்ளிட்டு அந்த முதற் பேரானவர்களுடைய உரிமை யாருக்கு போயிடுச்சு? யோசேப்புக்கு போயிடுச்சு. இங்க யோசேப்புக்கு இங்க இன்னொரு விசேஷத்தை புரிஞ்சு கொள்ளணும். உபாகமம் 21:17 வாசிங்க. ஆமா, இப்ப நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒன்னே மட்டும்தான். ஒன்ன மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த சேஷ்டபுத்திரன் யார் என்பவன் யாரு? முதற் பேரானவன். முதற் பேரானவன் தான் சேஷ்டபுத்திரன் சொல்றோம். அந்த சேஷ்டபுத்திரனுக்கு ஒரு உரிமை இருக்கிறது. 2 பங்கு சொத்துல என்ன பண்ணணும்? 2 பங்கு கொடுக்கணும். இப்ப அட்வொகேட்டுக்கு தெரியும், அது அவருக்கு அது வேற மாதிரி புரிஞ்சுப்பாரு, ரைட்டா? 2 பங்கு சேஷ்டபுத்திர பாகனத்துக்கு கொடுக்கணும். இப்ப அந்த 2 பாகத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன். யோசேப்பை என்ன பண்ணிட்டாங்க? சேஷ்டபுத்திர பாத்திரத்துக்கு அவனுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. உள்ள கொண்டு வந்துட்டு அந்த 2 பங்கு அவனுக்கு கொடுக்கணும் இல்லையா? யாக்கோபு என்ன பண்றான்? அவனுடைய 2 பையனை அவனுடைய பிள்ளைங்க லிஸ்ட்ல சேர்த்து அவனுக்கு இஸ்ரவேல்ல பாகம் பிரிச்சு கொடுத்துட்டான். ஹல்லேலூயா. புரியுதா என்ன சொல்றது? இதெல்லாம் விளங்காது. இதெல்லாம் நான் இன்னும் அதுக்காக தான் டீட்டெயில்டா பேசணும். ஒரு விசேஷத்தை தெரிஞ்சு கொள்ளணும்னா ஆழ அமர்ந்து பொறுமையா வாசிக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? 6 நாளை உங்களுக்கு கொடுத்து 7வது நாள் கர்த்தருடைய ஓய்வு நாள்னு சொல்லி அந்த நாள்ல என் சமூகத்துல வந்து உட்காருங்கப்பா, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளுங்க, சத்தியத்தை ஆராயுங்க, தெளிவடைங்க,
தெளிந்து, நான் உங்களுக்கு சொன்னேன் இது என்ன பொருள், இதுக்கு என்ன பேரு? ரூட் மேப் இல்லையா? ரூல் புக்கு, ரூட் மேப். அப்போ இந்த மேப்பின் படி நீங்க நடங்க, அப்போ உங்க வாழ்க்கை என்னவாகும்? மேன்மைப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, புரிஞ்சவங்க புரிஞ்சு கொள்ளுங்க, புரியாதவங்க பயப்படாதீங்க. இன்னொரு முறை சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நிறைய விசேஷங்களை இதை புரிந்து பார்க்கலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும், தயவு செய்து குடும்ப ஜெபங்கள் நடக்க வேண்டும், வேத வாசிப்பு அனுதினமும் நடக்க வேண்டும், ஆலயத்திற்கு தவறாமல் வருவதற்கு பிரயாசப்படுங்கள், மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்துங்கள், கண்களை மூடுங்கள், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் இப்படியெல்லாம் செய்யணும், நாம் எப்படியெல்லாம் அஸ்திவாரம் போட வேண்டும், நான் வெறுமனே நான் கிறிஸ்தவன், நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது, யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுகிறது? யோவான் 14:15, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்பேன், நீங்க ஆண்டவரிடத்தில் அன்பா இருக்கிறீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் முழு உலகோடு ஆராதிப்பே, முழு உலகோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரை உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரை உதவினீரே. இதுவரை உதவினீரே. முழு உலகோடு ஆராதிப்பே, முழு உலகோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஏதாயி ஏதாயி என்னை கண்டீரே, ஏதாயி ஏதாயி என்னை கண்டீரே, என்னை கண்டீரே, முழு உலகோடு ஆராதிப்பே, முழு உலகோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. ரூபம் தந்தீரே, ரூபம் தந்தீரே, ரூபம் தந்தீரே, முழு உலகோடு ஆராதிப்பே, முழு உலகோடு அன்பு கூறுவே.